செங்கல்பட்டில் 497 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 280 கோடி ரூபாய் மதிப்பிலான 47 முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார். நிதியை கேட்டால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமிராக பேசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பிளாக்மெயில் செய்வதாகவும் கடுமையாக சாடல். யார் மனதையாவது எனது பேச்சு புண்படுத்தி இருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார். மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. மத்திய அரசு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான அரசு அல்ல. தமிழ் மொழி கல்வி சரிவை சந்தித்து வருவதாகவும் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. தமிழக சட்டமன்றத்தில் ஜெயலலிதா எப்படி அவமதிக்கப்பட்டார் என்பது அனைவரும் அறிந்ததே. நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் தர்மேந்திர பிரதான் காட்டம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவுடன் சேவை செய்வோம். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேச்சு. தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டை போல் ஒடிஷாவையும் பாதிக்கும் என எடுத்துரைத்தோம். ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடனான சந்திப்புக்கு பின் அமைச்சர் TRB ராஜா பேட்டி. துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வு குழுவில் UGC உறுப்பினரை நியமிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தல். அரசு துறையில் இருக்கும் காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி அமர்த்துவதா? தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் குளிர்ச்சியான சூழலால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி. தூத்துக்குடி, கடலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மார்ச் முதல் மே மாதம் வரை தமிழ்நாட்டிற்கு 7.5 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வரும் 14ஆம் தேதி முதல் Y பிரிவு பாதுகாப்பு. உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் தகவல். தங்களது தலைமையில்தான் கோயில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பாலியல் குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் 25 பேர் பணி நீக்கம். பள்ளிக் கல்வித்துறை தகவல். வேங்கை வயல் விவகாரத்தில் சரணடைந்த காவலர் உட்பட 3 ஜாமீன். புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை மெட்ரோ அமைப்பதற்கான திட்ட அறிக்கை சமர்ப்பிப்பு. தமிழக அரசின் சிறப்பு முயற்சிகள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளரிடம் அறிக்கை சமர்ப்பித்த மெட்ரோ நிர்வாகம். காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல் ராஜா நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை. தப்பியோடிய கொலை கும்பலின் CCTV காட்சிகள் வெளியீடு. மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் கல்வீசி தாக்குதல்.
5 சிறுவர்கள் உட்பட 9 கல்லூரி மாணவர்களை கைது செய்து காவல்துறை அதிரடி. கரூரில் மாணவியை கடத்தி கைதான 5 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. கோவை அரசு மருத்துவமனையில் வெறிநாய்க்கடி பாதிப்பால் வடமாநில இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். கழுத்தை அறுத்து உயிரை மாய்க்கும் இளைஞரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் எரிவாயு கசிவால் பயங்கர தீ விபத்து. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 4வரில் 3 உயிரிழப்பு. தூத்துக்குடியில் மழைநீர் தேங்கிய குட்டையில் விழுந்த பெண் குழந்தை. அருகில் இருந்தவர்கள் குழந்தையை பத்திரமாக மீட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாயின. தெலங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ரோபோ. மாயமான 7 பேரையும் ரோபோக்கள் உதவியுடன் மீட்க மும்முரம். மொரிஷியஸ் அதிபர் தரம் கோகுலுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் களை கட்டிய மசான் ஹோலி. பாரம்பரிய வண்ணங்களுக்கு பதில் தகனச் சாம்பல்களை பூசி மக்கள் மகிழ்ச்சி. பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலை தீவிரவாதிகள் கடத்திய சம்பவத்தில் 11 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழப்பு. 400க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் 182 பேரை பிணை கைதிகளாக தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருப்பதாக தகவல். கனடா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஜஸ்டின் ட்ரூடோ. தனது நாற்காலியுடன் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிய புகைப்படம் பெரும் வைரல். சவுதி அரேபியாவில் அமெரிக்க யுக்ரைன் தூதரக அதிகாரிகள் உயர்மட்ட பேச்சுவார்த்தை. கனிம ஒப்பந்தம் ரஷ்யா மோதல் குறித்து முக்கிய ஆலோசனை. குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.